அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, ஒரு அவசர பதிவு அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம பணவரவுக்கான பரிகாரங்கள் செய்யும் போதும் வழிபாடுகள் செய்யும் போதும் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படி ஒரு நாளோ சேர்க்கையோ நமக்கு அமையாது அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இன்று மார்ச் மாதத்தின் 23ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 9ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. இந்த திதியானது இன்று இரவு 9:54 வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 19ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 நாட்களுமே வசந்த நவராத்திரி நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் திதிகளுமே விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது இது வசந்த பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லலாம். வளமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கும்போது இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். இந்த நாளில் நம்ம வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதெல்லாம் அபரிமிதமான செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாராகி அன்னைக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 5, அதாவது அவங்க பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கக்கூடியவங்க. அதே போல் பஞ்சமி திதிங்கிறதும் பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5ஆவது திதி தான். மேலும் இன்றைக்கி தேதி பாருங்களேன் 23, இதில் வர 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்குது. இங்கே நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்றைக்கி பங்குனி மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான வளர்த்திய 6 கார்த்திகை பெண்களை சிறப்புக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிருத்திகை நட்சத்திரமும் இன்றைக்கி நமக்கு இரவு 11:49 வரைக்கும் இருக்குது. முருகப்பெருமான அதிபதியாக கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. கரெக்டாக அந்த 9ங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியில் அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்பும் இந்த நாளில் இருக்குது. அதாவது அந்தந்த தெய்வத்துக்குரிய எண்ணானது தமிழ் தேதியிலையும் ஆங்கில தேதியிலையும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வசந்த நவராத்திரியில் வருது. எல்லாமே சேர்ந்து தான் இந்த நாளை அற்புதமாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்யலினா கூட பரவாயில்ல, இதை சொன்னீங்கன்னாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வறுமை நிலை நீங்கி 16 செல்வங்களும் வீடு தேடி வரும் என்பது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலையை வச்சு இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசிய பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் தான் அது முதன் முறையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதை செஞ்சீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வகையில் போதும்னு சொன்னால் கூட உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான பலன் தரக்கூடியது. அது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரம் முழுக்க ஒரு பணவரவுக்கான பரிகாரம். இதை நீங்கள் நான் சொல்கிற டைமில் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இது எல்லாருமே செய்கிற மாதிரி ஏற்புடைய வகையில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நான் சொல்கிற டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் செய்யலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் செய்யலாம், குளிக்காமல் இருந்தீங்க, அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி நாள் விசேஷமானதாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 5 ரூபாய் காசு தேவைப்படுது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம்னு பார்க்கும்போது பண கஷ்டம்தான். அந்த பண கஷ்டத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னாவே 95% பிரச்சனை தீந்துரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிறதுக்காக தான் இந்த 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறோம். மேலும் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி 5ங்கிற எண்ணனுடைய எனர்ஜி அதிக லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால தான் இந்த 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறோம். இப்போ வெளிநாட்டில் பார்த்துட்ருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் 5ன்னு போட்டிருக்கிற எந்த மினிமமான அமௌண்ட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். ரூபாய் நோட்டையும் எடுத்துக்கலாம், சில்லறை காசும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதை கிளென்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ ரூபாய் நோட்டுனா சும்மா அதில் ஏதாவது ஒரு பர்ஃப்யூமை ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விடுங்க.
இப்போ வந்து சில்லறை காசு வச்சுருக்கிறவங்க மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிட்டிங்கனாலும் சரி, இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்கும் போது உங்களால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நீங்கள் சும்மா வந்து அதை தொடச்சிட்டிங்க அப்படின்னா கூட போதும். சரிங்களா? அடுத்தது இந்த காசை எடுத்தாச்சு இல்லையா, இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க டிவி பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. ஒரு 4-5 முறை நல்லா மூச்சை இழுத்து வெளியில் விடுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்துட்டு செய்யணும். முதல்ல நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இன்று மதியம் 2:48 இருந்து மதியம் 3:36. மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 48 நிமிஷம். 2:48லேருந்து 3:36 வரைக்கும் 48 மினிட்ஸ் வந்து இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் 3 to 4 வந்து குருவாரம் இருக்குது. சந்திரனுக்குரிய நாளில் இந்த குருவாரி வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த பணவசிய நேரமும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் வருது. 36 மினிட்ஸ், அதாவது 36 நிமிஷம் அதுக்குள்ளேயே வருது. ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் பணம் தொடர்பான எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்கில் போய் பணம் வந்து டெபாசிட் பண்ணலாம், உண்டியல் வாங்கி அதில் பணம் போடலாம், ஏதாவது ஒன்று பணம் ரிலேட்டடான விஷயத்தை செய்யலாம். நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்க, அவங்க கிட்ட போய் இன்றைக்கி கேட்கலான் இருந்தீங்கும்போது இந்த டைமில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இந்த பணவசிய நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இது செய்யுங்க. இந்த நேரத்தில் இந்த 48 நிமிஷத்துக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் நான் சொல்கிறத நீங்கள் செய்யலாம். இப்போ நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. காசையும் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு வச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்டால் கவரும் பண்ணிட்டீங்க இல்லையா? நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள். லூயி டெக்லியா, லூயி டெக்லியா, லூயி டெக்லியா. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்கிறேன். இது ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச்வேர்டு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை முறை அத்தனை முறைன்ட்டெல்லாம் கணக்கே கிடையாது. எத்தனை முறை சொல்லணுன்னு தோணுதோ அத்தனை முறை வந்துட்டு சொல்லி உங்களுக்கே போதும்னு சொல்லி தோணும். அந்த சமயத்தில் கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், உங்கள் பேங்க் லாக்கரில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும், உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும், பர்ஸில் பீரோலன்னு பணம் நிறைய இருக்கிற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை சொல்லும்போது மெதுவாக உங்கள் கையை அப்படி தேய்ச்சிக்கிட்டே பண்ணுங்கள். அதாவது லெஃப்ட் ஹேண்டில் காசு வச்சுருக்கீங்க இல்லையா, ரைட் ஹேண்டால் மூடி இருக்கீங்க இல்லையா, இப்போ மெதுவாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பண்ணும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காசு வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி தேய்க்கும்போது காசு வெது வெதுப்பாக சூடாகும். அதே போல் உள்ளங்கையும் வந்து சூடாகும். உள்ளங்கையில் அந்த பாம் சக்கரை இருக்குது. இது நல்லா ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம கை வந்து ராசியான கையாக மாறும். அப்போ ராசியான கையில் எப்போதுமே பணம் வந்து தங்கும். அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகாது, பணம் வந்து பெருகும். சரிங்களா? இப்போ இமேஜினேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த காசை அடையாளப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு பேப்பரில் மடிச்சோ அல்லது கர்ச்சீஃபில் மடிச்சோ துணியில் மடிச்சோ உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ வந்துட்டு வச்சுக்கோங்க. இது வந்து செலவே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதமாவது செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 24 மணி நேரமாவது செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு இந்த காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு இல்லைனா ஏதாவது ஒரு சுப செலவுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். சொல்கிற டைமிங்கும் மெத்தடும் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்கிறதுனால அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.